நினைக்கிறேன் அது. ஸோ we're very happy. Having said that, now யாரை கூப்பிட போகிறோன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாரோட ஃபேவரட். நான் எப்போ சொன்ன மாதிரி வந்தால் ஒரு சர வெடியாக தான் வருவார். வந்திருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம். முக்கியமாக ப்ரெஸ், சோஷியல் மீடியா, டெலிவிஷன் சேனல்ஸ், என்னோட டார்லிங் குஷ்பு, என்னோட இன்னொரு டார்லிங் விஜய் ஆண்டனி, சுந்தர் சார். முக்கியமாக ஐ ஷுட் தேங்க் சார் சொன்ன மாதிரி ஜெமினி ஸ்டுடியோஸ் திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெஜ். ஏன்னா we are lacking production houses, to be very frank. உங்களை மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக சம்திங் கிரேட். ஹாய் டிடி. ஹாய் ஹாய் சனி. விஷால் சார், இந்த கதை சொல்லுமா அவங்க ரெண்டு பேரையும் மேலே கூப்பிட்டுடலாமா? நீங்க என்ன விஷால் சார் உட்கார்ந்து பேசலாம் சொல்லிட்டு ராஜா கிட்ட ஒரு ஒரு சீன் சொல்லுவேன். ராஜா கம்போஸ் பண்ணுவாப்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல. ஓகே, சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு. நன்றி நன்றி. ஓகே, ஸோ விஷால் சார் சொன்ன மாதிரி அவர் என்ன சின்ன வயசுல இந்த மாதிரி ஹாஸ்டல் டேஸ்ல எப்படி தானே அவரு கதை சொல்றது, நடிக்கணும், இதுதான் ஆர்வம். ரொம்ப அப்போ எனக்கு நடிப்பு டைரக்ஷன் தான். ஓகே, சோ அதனால தான் நானும் ராஜா ஒரு டாப் மோஸ்ட் ரேங்க்ல இருந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சன்னு. அப்வியஸ்லி ஃபிலிம் நாலேஜ் நிறைய இருக்கும், ஆக்ட் பண்ண போறாரு தான் தெரியும். நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்களை ஞாபகம் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த வே ஹி ஹேண்டில் இல்லை, ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு இல்லையா, ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆமாம், சினிமாவில் யார் வேணா இருப்பாங்க, யார் ஒர்த்து இல்லைன்னே கம்ப்ளீட்டாக தெரியாது. நிறைய பேர் உள்ளே நுழைஞ்சு பெண்கள் ஏமாந்து ப்ரொடியூசர்ஸ் காசை போட்டு நிறைய படங்கள் நின்று என்னென்னமோ நடக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு ஆர்வக்கோளராக நான் முதல் படத்தை நடிக்க போகிறேன்னு சொல்கிறேன். அப்போவே அந்த டைமில் தான் சார் கூடலாம் நான் நான் அந்த மண்டகஜராஜா ஒர்க் பண்ணுறேன். சாருக்கெலாம் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன். சுந்தர் சி சார் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் பயங்கரமான ஒரு பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில் நடிக்கக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியலான பிஸ்னஸ் வேல்யூ உள்ள ஹீரோவாக இருந்த விஷால் படத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு, ராஜா எதுவும் ப்ராப்ளமா, எதுனாலும் சொல்லுங்கள் அப்பப்போ கூப்பிட்டு நான் கேட்க வரி வரியாக எழுதி கொடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே, எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி அப்படின்னா, சார் எல்லாமே பாட்டுன்னா முறையாக தானே சார் பாடுவாங்க. ரொம்ப அதாவது கர்நாடிக் சிங்கர்ஸு, கர்நாடிக் வித்வான்கள்லாம் இதை பார்த்து தலைவலியில் என்னடா ஆச்சுன்னு சொல்லி மண்டை வெடிச்சு சாகணும். அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவோம் சார் அப்படின்னோடனே, சரி இசைக்கு இப்படி ஒரு சோதனை, இசைக்கு ஒரு சோதனை, மண்டை வெடிச்சு சாகணும். உண்மையில தான் இது கர்நாடிக் படிச்சவன் இதை கேட்டா அவன் கொலவரியில என்ன கொன்றுணும். கர்நாடிக் இருந்துச்சு அவரோட என்ட்ரியும் அவர் பாடினதும். சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி சிங்கிள் டேக்ல பாடுற சிங்கர். ஆமா, என்ன சொதப்புன்னு முடிவு பண்ணிட்டோம். ஒருவேளை செகண்ட் டேக் போகும்போது நான் பெர்ஃபெக்ட்டா பாட்டேன், ஓகே பெர்ஃபெக்ட்டா பாட்டா தப்பாயிரும் இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு இந்த பாட்டெல்லாம் பாடி உண்மையாவே நாங்களும் எதிர்பார்க்கல, ரொம்ப நல்லா வந்துருச்சு. அப்போ வைரல் ஆயிடுச்சு. ஆனா அதுல என்ன ஒரு விசேஷம்னா, விஷால் தன்னை உண்மையாவே சீரியஸா பாடகர் நினைச்சுக்கிட்டாரு. இன்னும் அவர் நினைச்சுக்கிட்டு இப்ப நேத்து கூட சார் கண்டிப்பா பாருங்க ரிலீஸ் ஆன பாட்டுக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. சரி, இப்படி உங்களை இல்ல அந்த சாங் மேக்கிங் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். இட்ஸ் a climax சாங். அது இப்போ காடியாது சுந்தர் சார் சொன்னாரு. பட் இட்ஸ் அது என்ன சொல்றது, என்னையே நான் பெருமையா சொல்றதுக்காக தான் பெருமையா சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. நம்பிக்கை மிஸ் பண்ணணும். அதுவே ஒரு சின்ன ஒரு கதை. எனக்கு விஷாலுக்கு பழக்கம் இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஒழிய பழக்கம் இல்லை. அப்போ பார்த்து எதிரில் எங்களை கிராஸ் பண்ணி பார்த்துட்டு அதான் 3 மணிக்கு நம்மளை வர சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஆஃபீஸ் போனோடனே சுருன்னு ஆயிடுச்சு. நான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் போட்டாப்ல அப்பாயின்மெண்ட்
ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் ராஜம்மாவோட ஏதோ எனக்கு சுருனாது யார் முகத்தை காலம்பூரா பார்க்கக்கூடாது நினைச்சோமோ அந்த முகம் ஃபங்க்ஷன் வந்தவர் தூரத்துல என்ன பார்த்தோன்னே அத்தனை கூட அதுக்காக அர்ஜென்ட்டா கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாரு, கான்டாக்ட் பண்ணாரு. சண்டே சொல்ல நான் நினைச்சுக்கிட்டா ஃப்ரெண்டு சுந்தர் சார் ஃபர்ஸ்ட் கதை சொல்லும் போது ஒரு டவுட்ல தான் கேட்டேன். வேற கதை சொன்னீங்களே, வேற கதை சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு, ஏதோ வந்துருச்சு. ஆமா, இவ்வளவு நேரம் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். பார்ட் ஆஃப் தட் ஃபேமிலி. அப்புறம் விண்டேஜ் விஜய், விண்டேஜ் விஜய், ஏன்னா விண்டேஜ் விஜய் அவர் இந்த மாஸ் சாங் பார்க்கும்போது எனக்கு வயிற்றுச்சா இருக்கு. என்ன இந்த சாங்லாம் இந்த மாதிரி பாருங்க, கண்டிப்பா சார் கேட்கும் போதே. இன்னொன்னு அவரோட மியூசிக் மட்டும் இல்ல, அவரோட வாய்ஸ், பேக்ரவுண்ட், அந்த வாய்ஸ், அந்த கடைசியில் தொம்மைக்கு தொம்மை சாங், அவரோட வாய்ஸ், அந்த ஐ எனர்ஜி, அந்த எனர்ஜியில பார்த்து தான் விஷால் ஆடின டான்ஸ் பாருங்க, என்ன எனர்ஜெட்டிக்கா இருக்கும். விஷாலே பார்த்து ஆச்சரியமா பாக்குறேன், என்ன நான் இந்த ஆட்டம் ஆடி இருக்கேன். உண்மையிலே எனக்கே ஞாபகம் இல்ல. விண்டேஜ் சந்தானம், விண்டேஜ் விஜய், லக்கிலி பாத்தீங்கன்னா எல்லாரும் இப்ப வந்து அதோட ஒரு படி மேல இன்னும் நல்லா சந்தோஷமா இருக்கும். சோ இட்ஸ் லைக் லுக்கிங் பேக் அட் அவர் காலேஜ் டேஸ். நான் காலேஜ் போல, லுக்கிங் பேக் அவர் ஸ்கூல் டேஸ்னால சொல்றேன். சார் ஆக்சுவலி இன்னொரு விஷயம் கூட சொல்லணும், இந்த இடத்துல நடிச்சிருக்க இவ்வளவு நாட்கள் அப்புறம் தேர் ஆல்சோ யூ நோ in a higher level, they still in the current industry and they doing so well. அதையும் நம்ம கண்டிப்பா we have to mention at this point நினைக்கிறேன். ஒரு வாட்டி போகும் அந்த மாதிரி வந்து மதகஜ ராஜா வந்து 12 வருஷம் கழிச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆமா, பழைய படம் மாதிரியே இருக்காது. நீங்க பாத்துருக்கீங்க கண்டிப்பா. when we saw that we felt that I have to thank Richard and Richard வந்து உழைச்ச உழைப்பு வந்து என்னோட ரெகுலர் எடிட்டர் வெங்கட் கோ டைரக்டர் எல்லாரும் வந்து they made me feel comfortable. ஒரு வெற்றி படம் வரப்போகுது அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் தெரியாது, எடுக்கும் போதே தெரியும்ல. அந்த மாதிரி வந்து மதகஜ ராஜா வந்து ஜன் 12th ரிலீஸ் ஆகும்போது 100% ஐ கேரண்டி ஒன் திங், தெரிக்காம யாருமே வெளில வர மாட்டாங்க. கண்டி ஃபெஸ்டிவல் ஃபில்ம், எப்பயோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது இந்த பொங்கலுக்கு வர வேண்டியது. அதுவே ஒரு விஷயம். அந்த சார் சொன்னாங்க அதான் சாரி கேக்குறீங்களா? இல்ல நீங்க சொல்லுங்க சார். இல்ல என்னன்னா இந்த படம் வந்து நான் என் குடும்பத்தோட பார்க்க ஆசைப்படக்கூடிய ஒரு படமா இருக்கும். அதான் நான் கேட்க வந்தது என்ன, உங்க படங்கள் எல்லாம் நீங்க ஆன் டைம் ரிலீஸ் பண்ணிடுவீங்க சார், இல்லன்னா உங்களால முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க ரொம்ப ஜாலியா இருப்பீங்க செட்ல, நீங்க ஜாலியா இருப்பீங்க. ஆனா அதுக்கப்புறம் சார் போய் ஓரமா உட்கார்ந்து அவர் எப்பவுமே காமெடி இஸ் a serious business. இந்த ஸ்கிரிப்ட்ல மத்த சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற சீரியஸான ஒரு இது பண்றோம், ஒரு ஆக்ஷன் பண்றோம். மத்த எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பக்காவா நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு கிரியேட்டிவ் process. கரெக்ட். இது வந்து ஒவ்வொரு மதகஜராஜா மாதிரி படத்துல என்ன பெரிய சவால்னா, இது காமெடி சீரியஸான போர்ஷன்ல வரும், ஆக்ஷனோட வரும். ஒரு இடத்துல உட்காந்து ஒரு டயலாக் மட்டும் இல்லாம அது ஒரு சீக்வன்ஸா வரும்போது பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண காமெடின்னு பாத்தீங்கன்னா இந்த மதகஜராஜா. போனோமா சந்தோஷமா 2 மணி நேரம் உட்காந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு, நல்ல சாங்ஸ், நல்ல விஷுவல், கிரேட் ஆக்டர்ஸ். ஸோ ஐ திங்க் பொங்கல்ல வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படமா மதகஜராஜாவும் இருக்குன்ற அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு சமர்சால்ட் இவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஒரு சமர்சால்ட் அடிச்சு ஓவர் முடிஞ்சிச்சு கேரியர்னு. அதான் அவர் சொன்ன மாதிரி பக்கத்தில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அது ஒர்க்கிங் அவுட். இல்லைன்னா வந்து இந்த இடம் வந்து அர்ஜுன் சாருக்கு, சரத்குமார் சாருக்கு, நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. நான் அன்னைக்கு ஓவர் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். பட் காட்ஸ் கிரேஸ் கேம் பேக். அந்த ஷார்ட்டை மட்டும் முடிச்சா நம்ம ரிலீஸ் பண்ணலாம் சார். இல்ல ட்ரைலர்ல இருக்கும் அன்பிலீவபிள் ஷாட். அது என்னன்னா மொட்டை ராஜேந்திரன் ஆக்சுவலா அவரை பத்தி சொல்லணும். இந்த படம் தான் அவர் ஃபர்ஸ்ட் காமெடினா வந்தாரு. விஷால் லொகேஷன் பார்த்து சிரிக்கிறாரு. மொட்டை ராஜேந்திரன் கோட் சூட்லாம் போட்டு விட்டு அவர் வந்தோடனே அவர் மொட்டை ராஜேந்திரனோட கழுத்துல உட்காந்து அவர் விஷால் அப்படியே வந்து ரிவர்ஸ்
இது பண்ணுவாரு பண்ணி சமர் சால்ட் ரிவர்ஸ்ல கை பதில் அவர்